2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே இருக்கக்கூடிய சூழலில் நியூஸ் தமிழினுடைய தேர்தல் பயணம் குழு ஒவ்வொரு மாவட்டமாக பயணித்து மக்களினுடைய கோரிக்கைகள், கருத்துக்கள், என்ன ஓட்டங்கள் என்னவாக இருக்கிறது என்று தெரிந்து வருகிறோம். அந்த வகையில் தற்போது ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களில் ஒருவரிடம் அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். வணக்கம் சார், உங்களோட பேர், எந்த இடத்துல இருந்து வரீங்க? என் பெயர் மோகன். நான் ஈரோடு பக்கம் கள்ளக்கவுண்டன் பாளையம் ஊர். என்ன வேலை பாக்குறீங்க? நான் டிரைவர், வண்டி, ஓன் பிசினஸ். இப்போ எலெக்ஷனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வாரம் தான் இருக்கு இல்லையா? இந்த வரக்கூடிய ஆட்சி எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கறீங்க? இப்போ இருக்கிற ஆட்சி சிறப்பா இருக்கு. குறிப்பா பெண்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அதனால் நான் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். புதுசா அரசியல் கட்சிகள் வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இருக்கிற திராவிட கட்சிகளே போதும், அவங்களே பாத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஜனநாயக நாட்டில் யாரும் வேண்டானாலும் வரலாம். எல்லாருக்குமான உரிமைகள் இருக்கிறது. தகுதியானவர்கள் வந்தால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். இப்ப ஓட்டுக்கு பணம் கொடுக்கறாங்க அப்படிங்கிறது பரவலா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. கொடுத்தா ஒரு சாரார் எங்க பணத்தை தான் கொடுக்கறாங்க, நாங்க வாங்கிக்கிறோம் ஒரு தவறான ஒரு புரிதல்ல இருக்காங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது சரியா, அதை வாங்குறது சரியா, என்ன நினைக்கிறீங்க? ஓட்டுக்கு பணம் வாங்குறது தவறு. கொடுக்கறது அப்படிங்கிறது அவங்க சுயநலத்துக்காக அவங்க செய்வாங்க. மக்களாகிய நாம் வாங்குவது அது மிக மிக தவறு. ஆனா அது சட்டப்படி குற்றம் தானே? வாக்குக்காக பணம் கொடுக்கறதே சட்டப்படி குற்றம் தானே? அப்படி பார்த்தால் நிறைய குற்றங்கள் நாம் மாற்ற வேண்டியது இருக்கிறது. இப்ப ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைவேற்றப்படாத விஷயங்கள், இன்னும் கூட இதெல்லாம் பண்ணா ஈரோடு மாவட்டம் வந்து பெட்டர் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பொதுவாகவே ஈரோடு மாவட்டம் ஒரு வளர்ச்சி மிகு மாவட்டமாகத்தான் நான் பார்க்கிறேன். இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன இருக்கிறது என்றால், பொதுமக்களுக்கு பயனுள்ள அனைத்து காரியங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தனிப்பட்ட தொழில் வளர்ச்சி, சிறு குறு தொழிலாளர் தொழில்கள், அதில் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் தேவை. ஈரோட்டை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாதிரி பெரிய சிட்டிகளில் இருக்கிற மாதிரியான தொழில் வளர்ச்சி இருந்தால் இன்னும் நலமாக இருக்கும் என்று விரும்புகிறோம். அதற்கான கட்டமைப்புகள் இருக்கிறது. காலம் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். சரி, அடுத்ததா ஈரோடு பொறுத்த வரைக்கும் இங்க பிரதான தொழிலா இருக்கக்கூடியது விவசாயம், ஜவுளித்துறை தான். அதுவும் இல்லாம இந்த சாயப்பட்டறை கழிவுநீர் சுத்திகரிப்பு, இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து குற்றச்சாட்டுக்களை மக்கள் முன் வச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? வரக்கூடிய அரசாங்கம் என்னென்ன வாக்குறுதிகளை அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? எந்த அரசாங்கமா இருந்தாலும் சாயப்பட்டறை கழிவுகள் மக்களுக்கு, பொதுமக்களுக்கு தேவையான சுத்திகரிப்பு எல்லாமே எந்த ஆட்சி என்றால் சிறப்பாக செய்ய வேண்டும். இதில் கட்சி பாகுபாடுகள் என்று எதுவும் கிடையாது. மக்கள் நலனே முக்கியம். மக்களுக்கு தேவையான செய்ய வேண்டும் அப்படின்றதைத்தான் எல்லா மக்களும் எதிர்பார்க்கிறோம். அதை செயல்படுத்த வேண்டியது அரசியல் கட்சியினுடைய கடமை. அவர்கள் சிந்தித்து அதை செயல்பட வேண்டும், சிறப்பாக செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஈரோடு பொறுத்த வரைக்கும் மஞ்சள் மாநகரம். இந்த மஞ்சள் மாநகரம், மஞ்சள் எல்லாம் விவசாயிகளுடைய அவங்க அந்த விலையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு வகையிலே ஒரு மாற்றம் வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நாம் விரும்புகிறோம். சரி, அடுத்ததா இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து பெண்களுக்கு நிறைய சலுகைகள், திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க. விடியல் பயணம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? மகளிர் உரிமை தொகை மாசம் 1000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். அதையே வந்து ஆண்களும் கேட்கறாங்க. ஏன் பெண்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க? ஆண்களையும் இப்படியான தாரார் வந்து இருக்காங்க, தரப்பு இருக்காங்க, அவங்களுக்கும் நீங்க செய்யலாம்ல அப்படின்னு கேக்குறீங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? பெண்களுக்கு கொடுப்பது என்பது பெண்களை நாம் மதித்தலுக்காக நாம் அதை செய்கிறோம். ஆண்கள் வந்து இலவசத்தை கொடுத்து ஆண்களை மயக்கக்கூடாது. அது யாராக இருந்தாலும் ஆண்கள் உழைக்க வேண்டும். ஆண்கள் உழைப்பதற்கான எல்லா தகுதியோடும் தயாராக இருக்கிறார்கள். எல்லா ஆண்களும் தயாராக, படித்தவரும் சரி, படிக்காதவரும் சரி, வசதி இருக்கிறவரும் சரி, இல்லாதவரும் சரி, எல்லாருமே உழைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். யாரும் அந்த இலவசத்தை எந்த ஆணும் எதிர்பார்த்து இருப்பதல்ல. அது நடக்காது. அப்படி எதிர்பார்ப்பது என்பது நடக்காது. அது தவறு. இன்னும் சொல்ல போனால் பெண்களை நாம் போற்றி மதிக்க வேண்டிய ஒரு செயலை இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கறது மட்டும் நான் அதில் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். சரி, இப்ப நீங்க சொன்னதை வச்சு நான் கேட்கிறேன். ஆண்கள் வந்து எங்களுக்கு இலவசங்கள் வேண்டாம், எங்களுக்கு வந்து உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய திறன் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப ஆண்களுக்கான வேலை வாய்ப்புகள் சரியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? காலகாலமா அது நடந்துட்டு தானே இருக்குங்க. ஆண்கள் எனக்கு உழைச்சிட்டே தானே இருக்கோம். எந்த ஆண்கள் உழைக்காம இருக்காங்க? ஆண்கள் உழைக்காம இல்லவே இல்லை. எல்லா ஆண்களும் உழைச்சிட்டே தான் இருக்காங்க. அதை சொல்றதெல்லாம் வந்து இப்ப வீணா இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள் தூண்டு விடுற அந்த மக்கள் தான் சொல்றாங்களே இல்லையே, இயல்பான சாதாரண மக்கள் தினம் தினம் உழைச்சிட்டு இருக்காங்க. காலையில இருந்து சொன்னா அவங்களுடைய பணிகளை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய குடும்பத்தை அருமையாக காப்பாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள். அதுல எந்த
மாற்றம் இல்லை. நன்றி சார்.